அனைவருக்கும் வணக்கம். நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு வர இருக்கின்ற மூணாவதாக வரக்கூடிய அந்த சுக்கிரதசை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சுக்கிரதசை பற்றி பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். கேட்டைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் மட்டும்தான் இருக்கும். விருச்சிக ராசினாலே வந்து பார்த்திங்கன்னா அது 3 நட்சத்திரம் வரும். விசாகம், உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுஷம் வந்துடும். கேட்டை நட்சத்திரம். கேட்டை வந்து முழுமையான பாதம் 1, 2, 3, 4 பாதங்கள் உள்ளடக்கிய ராசி தான் விருச்சிக ராசி. ஒரு சில நட்சத்திரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 ராசிக்கு வருங்க. ஒரே நட்சத்திரம் வந்து 2 ராசிக்கு வரும். அது வந்து உடைப்பட்ட நட்சத்திரம் சொல்லுவாங்க. இது உடைபடாத நட்சத்திரம்னு சொல்லுவாங்க கேட்டை நட்சத்திரம். கேட்டையில் பிறந்தவங்க கோட்டை கட்டி வாழ்வாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது என்ன காரணம்னா, அது புதனுக்கு உண்டான அது வந்து பார்த்திங்கன்னா இதுங்கிறனால கொஞ்சம் கற்பனை உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆசை அதிகமாக இருக்கும், நல்லா பெருசாக நினைப்பாங்க, நல்லா யோசிப்பாங்க. கேட்ட நட்சத்திரக்காரங்க புத்திசாலி வேறு, எதாக இருந்தால் பெருசாக பண்ணணும், பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் அந்த கேட்ட நட்சத்திரம். அதனால தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. கேட்டைங்கிறது புதனுடைய நட்சத்திரம். புத்திசாலியாக இருப்பாங்க, அறிவாளியாக இருப்பாங்க, நல்ல ஒரு தந்திரசாலியாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். சரிங்களா? வியாபாரம் நோக்கம் கொண்டவங்களாக இருப்பாங்க. நிறைய நண்பர்கள் வச்சுருப்பாங்க கேட்ட நட்சத்திரக்காரங்க. கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நண்பர் இவங்க தேடி போக தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக நண்பர்கள் இவங்களுக்கு தேடி வருவாங்க. ஏன்னா புதனுடைய அமைப்பில் பிறந்தவங்களுக்கு அப்படி தான் இருக்கும். நிறைய கேட்ட நட்சத்திரக்காரங்க பாருங்கள், கம்ப்யூட்டர் ஃபீல்டில் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க இருக்காங்க, இல்லை படிக்காமல் இருக்கவங்க கூட பிஸ்னஸ் பண்ணி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்க இருக்காங்க. ஏன்னா புதன்னாலே வியாபாரம், அறிவு, புத்திசாலித்தனம், கம்ப்யூட்டர், கணக்கு வழக்கு, எழுத்து சம்மந்தமானது, பேப்பர், பேனா, இது எல்லாமே புதன் தான். ஸ்டேஷ்னரி ஒர்க் எல்லாம் ஐட்டம்ஸ் எல்லாமே புதனுக்கோட காரகத்துவமாக தான் வரும். அப்போ அந்த புதன் வந்து வலுத்திருக்கவங்க நல்ல கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்காங்க, நல்லா பேசுகிறாங்க, நல்ல நகைச்சுவை உணர்வோடு பேசுவாங்க இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்க. இவங்களுக்கு பிறக்கும்போது புதன் தசை தாங்க. புதன் தசை வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும்போது புதன் தசை, 2வது கேது தசை 7 வருஷம் வரும், 3வதாக உங்களுக்கு சுக்கிர தசை வரும். அதுதான் ரொம்ப முக்கியம். இது ஆரம்ப பகுதியில் பிறந்தாங்கன்னா 16, 17 வருஷமே புதன் தசை வந்துடும். 7 வருஷம் கேது தசை வரும். நடுப்பகுதியில் பிறந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8, 8.5 வருஷம் வந்துடும். அப்போ 15 வயசுக்கு மேலே சுக்கிரதசை, இல்லை 20 வயசுக்கு மேலே சுக்கிரதசை வரும். இப்போ நம்ம 20 வயசுக்கு மேலே போட்டால் கூட உங்களுக்கு 40 வயசு வரைக்கும் சுக்கிரதசை தாங்க. உங்களுக்கு 20, 21 வந்தால் கூட உங்களுக்கு 40, 41 வயசு வரைக்கும் சுக்கிரதசை உங்களுக்கு நடக்கும். அந்த திசை தாங்க உங்களை வாழ்க்கையை மாற்றி அமைச்சிடும். அந்த திசையில் தான் கேட்ட நட்சத்திரக்காரங்க நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்க. சுக்கிரதசையில் நல்ல வாழ்க்கையை அவங்க அனுபவிக்கிறாங்க, நல்ல வாழ்க்கையை பார்க்க முடியுது. ஏன்னா கேதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தை கொடுக்குற கிரகம், சுக்கிரங்கிறது சுகபோகத்தை கொடுக்குற கிரகம். அப்போ அந்த 2வது வரக்கூடிய கேது திசை முடிஞ்சு அந்த 3வது வரக்கூடிய சுக்கிர திசையில் தான் ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறாங்க, ஒரு சொகுசு வாழ்க்கை அனுபவிக்கிறாங்க. நிறைய கேட்ட நட்சத்திரக்காரங்க பாருங்கள், அந்த 20, 25 வயசுக்கு மேலே அந்த திருமண வாழ்க்கை ஒரு சில பேருக்கு நல்லா அமையுது. ஒரு சில பேருக்கு சுக்கிரன் கெட்டவங்களுக்கு நல்லா அமையிறது கிடையாது. ஆனால் ஒரு சில பேருக்கு சுக்கிரன் நல்லா இருக்கிறவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அவங்களுக்கு அமைஞ்சிருது. அதுக்கு என்ன காரணம்னா, சுக்கிரன் நல்ல ஒரு இடத்துல இருப்பார் ஜாதகத்தில். இப்போ மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கூட சுக்கிர திசை நல்லா இது பண்ணும். ரிஷப லக்னத்துக்கு சுக்கிரன் அருமையாக வேலை செய்யும். மிதுன லக்னத்துக்கு சுக்கிரன் நல்லது பண்ணும். துலாம் லக்னத்துக்கு சுக்கிரன் நல்லது பண்ணும். கன்னி லக்னத்துக்கு சுக்கிரன் நல்லது பண்ணும். கும்ப லக்னம், மகர லக்னத்துக்கு சுக்கிரன் நல்லது கண்டிப்பாக பண்ணும். மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 12ல் சுக்கிரன் உச்சமாயோ இல்லை 2ஆம் இடத்துல இருந்தால் கூட கண்டிப்பாக வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா சுக்கிரனுக்கு வந்து 6ஆம் இடம், 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம் கிடையாது, ஒரு ராஜயோக வாழ்க்கை கொடுக்கும். சுக்கிரன் எந்த இடத்துல இருக்கக்கூடாது, 3ஆம் இடத்துல சுக்கிரன் மறையக்கூடாது, மறைஞ்சிருவார். ஒரு அரை மறைவு ஸ்தானம் சொல்லுவாங்க. 8ஆம் இடத்துல முழுசாக சுக்கிரன் மறைஞ்சிருவார். அவங்களுக்கு தான் ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை அமையுது. 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து உங்களுக்கு ராகுவோட சம்மந்தப்பட்டு சனியோடு இருக்கவங்களாம் பாருங்கள், அந்த சுக்கிர திசையில் படாதபாடு படுவாங்க. பெண்களால் அசிங்கமானம், பெண்களால் தொல்லை, நண்பர்களால் பிரச்சனை, நிறைய ஹெல்த் பிரச்சனை, உடம்புல பிரச்சனை, கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனை, ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிவேறு சம்மந்தமான பிரச்சனை, நிறைய பிரச்சனை வந்து கிட்னி ஸ்டோன், இது மாதிரி அந்த பிரச்சனை இது அது எல்லாத்தையும் சுக்கிரன் கொடுத்துரும். அப்போ சுக்கிரன் வந்து கெடாமல் 8ஆம் இடத்துல மறையாமல் 3ஆம் இடத்துல மறையாமல் இருக்கிறது ரொம்ப 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 நல்லதுங்க. சுக்கிரன் வந்து நல்ல ஸ்தானத்தில் இருக்கணும். சுக்கிரன் வந்து லக்னத்தில் இருக்கலாம், சொகுசு வாழ்க்கை கொடுக்கும், கடைசி வரைக்கும் சொகுசு வாழ்க்கை கொடுக்கும். 2ஆம் இடத்துல இருக்கலாம், தனத்தை கொடுக்கும், நல்ல ஒரு செல்வாக்க, ஒரு இனிமையான குரல், ஒரு பேச்சிலே ஒரு அட்ராக்டிவான ஒரு அமைப்பை கொடுத்துரும் உங்களுக்கு. அவர் அழகாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா, ஒரு சில நல்லா பாடுவாங்க. இவங்களுக்கெல்லாம் பாருங்கள் 2ஆம் இடத்துல சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருக்கும். 3ஆம் இடத்துல மறைஞ்சால் அவங்க கையெழுத்து நல்லாயிருக்கும், மறையக்கூடாது. இருந்தாலும் 3ஆம் இடத்துல இருக்கவங்களுக்கு நல்ல பேச்சு, நல்ல தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்க, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு 3ல் சுக்கிரன் இருக்கும், அவங்க கையெழுத்து அழகாக இருக்கும். 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கவங்களுக்கு நல்ல வண்டி வீடு வாகனம் அமையும். அந்த சுக்கிர திசையில் நல்ல வண்டி வீடு, நல்ல வாகனம், நல்ல சொகுசான வாழ்க்கையை கண்டிப்பாக அந்த சுக்கிர திசையில் கொடுக்கும். 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் அது ஒரு அருமையான அமைப்புங்க. பெண் குழந்தை யோகத்தை கொடுக்கும், குலதெய்வ அனுகிரகத்தை கொடுத்துரும், ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை,
நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த வாழ்க்கை இந்த சுக்கிர திசையில் கிடைக்கிறது பார்க்க முடியுது. 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கவங்களுக்கு நல்ல வேலைங்க, நல்ல வேலை சம்மந்தமான விஷயங்கள், நல்ல ஒர்க்கு, ப்ரொமோஷன் இதெல்லாமே இருக்கும். ஆனால் எதிரி யாருன்னா கொஞ்சம் ஒரு பெண் எதிரியாக மாதிரி வந்துடும் அவங்களுக்கு 6ல் சுக்கிரன் இருந்தால். 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் வாழ்க்கை துணை நல்லா இருக்குங்க. அதுக்கு ஆரோகபாவகநாஸ்தின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு அது வந்து சில ஆப்ஷன் இருக்குது, அதுக்குன்னு சில விதிவிலக்கெல்லாம் இருக்குது. ஆனால் 7ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் வந்து கண்டிப்பாக இல்லற வாழ்க்கையின் நல்ல ஒரு அமைப்பு, நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல தாம்பத்திய வாழ்க்கை கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யுது. 8ல் இருக்க சுக்கிரன் தேவையில்லாத பிரச்சனைகள், அசிங்க அவமானம், பெண்களால் தொல்லை, நண்பர்களால் தொல்லை, வியாபாரத்தில் நஷ்டம், வெளிநாடு போய் கஷ்டப்படுறது, நிறைய பிரச்சனை அப்படி இப்படின்னு கொடுக்க தான் செய்யுது. 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கலாம். அது வந்து அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு பக்காவாக வேலை செய்யும். சுக்கிர திசை நிறைய நல்லது நடக்கிறத உங்களால் பார்த்துட முடியும். 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கலாம், தொழில் நல்லாயிருக்கும். 10ல் சுக்கிரன் இருக்கவங்க தான் அழகு சம்மந்தப்பட்ட துறையில், கலை சம்மந்தப்பட்ட துறையில், அந்த ஆர்ட் ஒர்க்கில், அந்த மீடியாவில், கலைத்துறையில், அந்த அழகு சம்மந்தப்பட்டது, சொகுசு பொருட்கள் வியாபாரம் பண்ணுறது, விற்கிறது அத்தனையுமே அந்த சுக்கிர திசையில் தான் அவங்களுக்கு அமையும். சரிங்களா? 10ல் சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆடம்பரமான வாழ்க்கை, கலை சம்மந்தப்பட்ட துறையில் கலைகளில் ஈடுபடுவாங்க, மீடியாவில் ஷைன் பண்ணுவாங்க. மீடியாவில் சாதிக்கிறவங்களுக்குலாம் பாருங்கள் 10ல் சுக்கிரன் இருக்கும். கலைத்துறையில் சாதிக்கிறவங்களுக்கு பாருங்கள் 10ஆம் இடத்தோட சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருக்கும். 11ஆம் இடத்துல சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறது, பெண்கள் மூலமாக லாபம், பெண்களால் ஆதாயம், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது. இதெல்லாமே அந்த சுக்கிர திசையில் 11ஆம் இடத்து சுக்கிரன் கொட்டி கொடுக்கும் சுக்கிரனாக தான் அந்த திசையை கண்டிப்பாக நடத்தி வைப்பார். அதில் சந்தேகம் கிடையாது. 12ஆம் இடத்துல இருக்கலாம். அயன சயன போகஸ்தானத்தில் நல்ல கட்டில் சுகம், நல்ல உறக்கம், நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு, வெளிநாட்டு பிரயாணம், வெளிமாநில பிரயாணம், நிம்மதியான உறக்கம், ஒரு சொகுசான வாழ்க்கை அனுபவிக்கிறது, சொகுசான பொருட்கள் சொகுசான பொருட்கள் வாங்குறதுக்காக செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த 12ல் இருக்க சுக்கிரன் கொடுக்கும். 12ல் சுக்கிரன் இருக்கிறதெல்லாம் எல்லாத்துக்கும் அமையாது, ரொம்ப ரேர். அதெல்லாமே 12ல் சுக்கிரன் இருக்கிறதெல்லாம் யோகம் உண்மையில சொல்ல போனால். அப்போ எந்த இடத்துல சுக்கிரன் இருக்குன்னு பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில். சுக்கிரன் ஒரு இடத்துல இருந்தால் அந்த இடத்த இயக்குவார், அழகாக இயக்குவார், அந்த இடத்த சொகுசாக மாற்றுவார், அந்த இடத்த ஆடம்பரமாக மாற்றுவார். 3ஆம் இடத்தோட 8ஆம் இடத்தை வந்து மறையக்கூடாது. 3ஆம் இடத்த கூட பரவாயில்ல, ஆனால் 8ல் சுத்தமாக மறையக்கூடாது. நிறைய பிரச்சனைகள் 8ஆம் இடத்து சுக்கிரன் தான் நிறைய பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சுக்கிரன் என்ன ஸ்தானத்தில் இருக்கார், இப்போ உங்கள் வயசு என்ன, கேட்ட நட்சத்திரம், நீங்கள் 20 வயசுக்கு மேலே தாண்டிட்டீங்களா, இல்லை 25ல் இருக்கீங்களா, இல்லை 30ல் இருக்கீங்களா, சுக்கிர திசை முதல் பகுதி எப்படி இருக்குது, இப்போ உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு, இதெல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தில் என்ன லக்னம் பிறந்திருக்கீங்க, என்ன லக்னத்தில் இருக்கீங்க, என்ன ராசி, அதாவது ராசி வந்து விருச்சகம் தெரிஞ்சிருச்சு, ராசியில் என்ன நட்சத்திர பாதம், நீங்கள் கேட்டை 1ஆம் பாதமா, 2ஆம் பாதமா, 3, 4ஆம் பாதமா, எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களோட அமைப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். லைஃப் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா, சுக்கிரன் நல்லது பண்ணுவாரா, நல்லது பண்ண மாட்டாரா, இந்த மாதிரி அத்தனை அமைப்புமே இந்த சுக்கிர திசையை வச்சு நம்ம தெளிவாக சொல்ல முடியும். சரிங்களா? சுக்கிரன் நல்லா இருந்தால் நல்லது பண்ணுவார், கெட்டதாக இருந்தால் தவறான விஷயங்கள் கொண்டு போய் வைப்பார். ராகுடைய சனியோடு இருந்து நெகட்டிவான அமைப்பில் இருந்தாருன்னா சின்ன வயசில் இல்லீகல் கான்டாக்ட் பல பயத்துக்கூட தொடர்பு ஏற்படுறதெல்லாம் சுக்கிர திசையில் தாங்க. அதனால தான் குட்டி சுக்கிரன் கொட்டி கவுழ்க்கும், குடும்பத்தை கெடுக்கும், குட்டி சுக்கிரன் குடும்பத்தை கெடுக்கும் சொல்கிறாங்க. அப்போ குட்டி சுக்கிரன் குடும்பத்தை கெடுக்கும், குட்டி சுக்கிரன் கொட்டி கெடுக்கும் காரணம் சுக்கிரன் பாபகிரகத்தோட சம்மந்தப்பட்டு பாவகிரகத்தோட சேர்க்கை ஏற்பட்டு இருந்ததுன்னா சுக்கிர திசை கம்ப்ளீட்டாக வேலை செய்யாது. 20லேருந்து 40 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது, தவறான வழிக்கு தான் போவீங்க, ஒரு நல்லது நடக்காது உங்களுக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுக்கிரன் கொண்டு போய் வச்சிடும். அப்போது சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் ஒரு டீசெண்டான ஒரு வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை துணை, நல்ல இல்லற வாழ்க்கை, நல்ல தாம்பத்திய வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை நிச்சயமே அமையுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சுக்கிரன் ஸ்தானத்தில் இருக்காரா, ஸ்தான பலத்தோடு இருக்காரா, உங்களுக்கு நல்லது பண்ண போகிறாரா, கெட்டது பண்ண போகிறாருன்னு தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.